ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, செட்டிநாட்டு மீன் குழம்பு எப்படி வைக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்: சின்ன வெங்காயம் 100 கிராம், பூண்டு 50 கிராம், தக்காளி ஒரு 2 சைஸ் பெரிய சைஸில், அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இதுதான் மீன். இப்போ எண்ணெயில் என்ன போட போகிறோம் பார்த்தீங்கன்னா, வெந்தயம். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெந்தயம் ஒரு 2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே அதுக்கப்புறம் பொரிஞ்சு வந்துருச்சுங்களா, அதுக்கப்புறம் சோம்பு. சரிங்களா, சோம்பு போட்டுட்டு சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா பொன்னிறமாக ஆகணும். அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கிடையிலே பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விடணும். இந்தளவுக்கு தக்காளி வெங்காயம் வதங்கணுன்னே இப்போ தக்காளி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இந்தளவுக்கு நல்லா தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். நல்லா மசிஞ்ச ஓரளவுக்கு வதக்கணும் தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, புளிக்கரைசல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கொய்யாப்பழ சைஸில் புளி எடுத்துருக்கோம். புளி நல்லா கரைச்சிக்கணும். கரைச்சதுக்கப்புறம் புளிக்கரைசல் என்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போடுங்க போதும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இது என்ன செய்யணும்னா நல்லா கரைச்சி விட்டு அந்த வெங்காயம் தக்காளி வதக்கிறது இருக்குதுல்ல, அதில் தூக்கி இதை அப்படியே ஊற்றிடணும். வெங்காயம் தக்காளி வதக்குனதில் தூக்கி அந்த புளி கரைசலை ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போடுறோம். போட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் மீனை கழுவி அதில் போடணும். அவ்வளோதான் மீன் குழம்பு. நல்லா கொதித்ததுக்கப்புறம் மீனை நல்லா கழுவி இந்த கொதிக்குதா ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நல்லா கொதி வந்தோடனே நல்லா வந்தால் சுண்டை வத்திருச்சா நல்லா தெரியுதா உங்களுக்கேவும். இப்போ என்ன பண்ணணுன்னா மீன் அப்படியே எடுத்து போடணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க வச்சு அப்படியே இறக்குனீங்கன்னா சுட சுட செட்டிநாட்டு மீன் குழம்பு ரெடி.